வெஜிடபிள் மஞ்சூரியன். அதாவது நீங்கள் சிக்கன் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பன்னீர் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோபி மஞ்சூரியன் இருக்குது. அந்த வகையில் இது வந்து வெஜிடபிள் மஞ்சூரியன். ஸோ முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன், பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது. இது தவிர உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும், ப்ளஸ் பச்சை மிளகாய் இல்லாட்டி எப்படி நம்ம இந்தியன் டிஷ்ஷுன்னு வேறு சொல்லிட்டோம், அது வேணும். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அதை லேசாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வேணும். முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த காயை வந்து அவிச்சிக்கலாம். இதில் எதுவும் போடாமல் ஜஸ்ட் இந்த தண்ணி சூடு பண்ணி இந்த காயை வந்து ஃபஸ்ட் நம்ம அவிச்சிக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இந்த காய்கெல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். நல்ல அதாவது மலமலன்னு கொதிக்கும் போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். இதில் வந்து லேசாக உப்பு மட்டும் சேர்க்கணும். ஓகே, ரொம்ப வேண்டாம். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும், பூண்டு வேணும். பர்ஃபெக்ட். காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இது போகிறோம். இதை நம்ம இப்போ லேசாக ட்ரைன் பண்ண போகிறோம். காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிருக்கக்கூடாது, அதாவது நெரிச்சுன்னு தான் இருக்கணும். ஸோ இதுவே வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லாயிருக்கு. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த தண்ணி வேணும். இந்த தண்ணியில் தான் நம்ம மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ சட்டி நல்லா ஹாட்டாக இருக்குது. எண்ணெய் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஆயில் இல்லாட்டி செசமி ஆயில், அதாவது கருப்பு எள்ளு எண்ணெய், அது யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அதாவது எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் தான் நம்ம போடணும் காயை. இப்போ வந்து நமக்கு ஒரு வெங்காயம் வேணும். முதல்ல எடுக்க மறந்துட்டேன், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம். எதுவுமே ரொம்ப நைஸாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது இந்த மஞ்சூரியன் சாஸில் உள்ளது தான். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இது வந்து பேசிக்காக திக்காக வரும் உங்களுக்கு சாஸு. ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ் உரப்புக்கு. ஸோ சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்வீட் சில்லி சாஸ். நல்லா சேர்ந்து வருது. இதில் வந்து நம்ம ஸ்டாக்கு வடிகட்டி வச்சுருந்தோம்ல, ஸ்டாக்கு அதில் தேவையான அளவை ஊற்றிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு மஞ்சூரியனுக்குள்ள கிரேவி. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்போ இது நல்லா காய் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, சூடாக இருக்கும் போது பிணைய முடியாது, இது ஓகே. ஸோ இதில் வந்து இதை வெஜ்ஜி மஞ்சூரியன் பால்ஸ் மாதிரி இதை பிணையணும். கொஞ்சோண்டு சில்லி சாஸ், ரொம்ப கொஞ்சமாக சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், ஏன்னா இது போட்டால் தான் உங்களுக்கு வந்து பிணைய வரும். அப்புறம் உப்பு, காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு. இதை லேசாக கலக்கிக்கிட்டு, இதை எப்படி நீங்கள் வந்து இப்படி உருண்டை மாதிரி நமக்கு பிடிக்க வராது இல்லையா, கஷ்டம். அதனால நம்ம வேக வச்ச சாதம் இருக்கும் இல்லையா, வடித்த சாதத்தில் கொஞ்சம் இப்போ போட்டு அதை பிணைஞ்சிட்டிங்கன்னா அது நல்ல உருண்டை மாதிரி உருண்டை வரும். இதோட நம்ம வந்து 2 சாமான் என்ன சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து இந்த வெங்காயத்தாள், ரெண்டாவது கொஞ்சோண்டு இஞ்சி. இது நீங்கள் வேணும்னா இதில் பச்சை மிளகா சேர்க்கலாம். இப்போ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட போகிறதா இருந்தால் இதில் பச்சை மிளகா வந்து தேவையில்லை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். இது லேசாக கொதி வர மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் இப்போ மிளகா சேர்க்க போகிறேன். சரி, இதை அரிசி சேர்த்துட்டு அதெல்லாம் சொன்ன மாதிரி எண்ணெய் பிணைஞ்சாலும் மோதிரத்தை மாற்றிக்கோங்க. கையில் போட்டிருந்தீங்கன்னா இதை நல்லா பிணைஞ்சுக்காங்க. அப்போ தான் உருண்டை பால் மாதிரி உருட்டை வரும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு வறுக்க முடியும். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இது பாலாக பிடிச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதுதான்.
இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். அழகாக வறுத்து எடுக்க வேண்டியதுதான். சில்லி வினிகர் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல். வேணும்னா சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். வினிகர் குடிக்கிறவங்க மட்டும் சேர்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸோ இது போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதி வந்த உடனே கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம அதை சேர்க்க வேண்டியது தான். இதை சேர்த்த உடனே என்ன ஆகும்னா நல்லா திக்கு கிரேவி ஆயிரும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு இந்த மஞ்சூரியன் பால்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இது கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவியாக. இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் சேர்க்கணும் உள்ள. ஸோ இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ அருமையான வெஜிடபிள் மஞ்சூரியன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.